ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிரோனிஸ் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸோட ஸ்லீவ் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லீவில் வந்து மேலே ஷோல்டர் கிட்டேருந்து மட்டும் ஒரு கொடி டிசைன் மாதிரி தொங்குற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லைன் போல் வேறு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து அந்த கொடி வந்து தொங்குற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அங்கங்கே வந்து லீஃப் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அதோட ட்ரேசிங் ஷீட்டு. ஸோ ஸ்லீவில் ஷோல்டர் கிட்ட மட்டும் ஒர்க் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு காட்டன் சாரீக்கு உள்ள டிசைன் தான். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு மட்டும் நம்ம டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தேன். ஒரு ஃப்ளாரல் டிசைன் வரணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ரவுண்டு மாதிரி ட்ராப் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து நம்மளோட ஒர்க்கில் வந்து நம்ம ரவுண்ட் அப்படியே ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒர்க் முடிஞ்ச அந்த சைடு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த மார்க்கிங்காக அங்கங்கே அந்த டாட் மட்டும் வச்சு அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ரவுண்ட் வந்து அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணாமல் அந்த டாட் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் அந்த லைன் வந்து நமக்கு தெரியாது, விசிபிளாக தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக அந்த டாட் மட்டும் வச்சு அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த டல் கோல்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அந்த கொடிக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு காட்டன் சாரீக்கு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதுக்காக நம்ம டல் கோல்டு ஜரி த்ரெட் தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ செயின் ஸ்டிச் அப்படிங்கும்போது நம்ம சின்ன சின்ன செயினாக வந்து போட்டு கொடுக்கணும். ஸோ அப்படின்னா நம்மளோட ஒர்க்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு அந்த கொடியோட மெயின் ஸ்டெம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து லீஃபில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்காக வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஃபிஷ் போன் ஸ்டிச் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து இதில் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்க் க்ரீன் கலர் வந்து எடுத்துகிட்டு மேலேருந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் லைனில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒரு சைட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த சென்டர் லைன் இருக்குல்லையே, அந்த சென்டர் லைனுக்கு உள்பக்கமாக நம்ம த்ரெட்டை வந்து கொடுக்கணும். ஸோ ஃபிஷ் போன் மெத்தட் வந்து எப்போவுமே வந்து நம்ம உள்ளே போய் தானே கொடுப்போம். ஸோ அதுலேயே வந்து நம்ம இன்றைக்கி டபுள் கலர் யூஸ் பண்ணி இந்த லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை வந்து மேலே எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நீடிலில் நம்ம லைட் க்ரீன் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 நீடில் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். ஃபிஷ் போன் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ இதே மாதிரி 2 லைன் நம்ம வந்து போடுறோம். உள்ளே கொடுக்குற லைன் எல்லாமே வந்து நம்ம சென்டர் லைனுக்கு உள்பக்கமாக தான் நம்ம நீடில் வந்து கொடுக்கணும். ஸோ போட்டுட்டு அதே மாதிரி லைட் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டார்க் க்ரீனை வந்து நம்ம போடுறோம். ஸோ இதில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து த்ரெட் வந்து எடுத்திருந்தேன். நீடில் நம்பர் 4 வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3x3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம த்ரெட்டை எப்போவுமே உள்ளே கொடுக்கும்போது நம்ம சென்டர் லைனுக்கு உள்பக்கமாக வர்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருந்த த்ரெட்டுக்கு மேலே ஓவர்லேப் ஆன மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டிச்சோட அழகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் வந்து இந்த டார்க் க்ரீனுக்கு மேலே ஓவர்லேப் ஆகி வரும். ஸோ இது மாதிரி ஒரு 2 ஸ்டிச் கொடுத்துட்டு ஞாபகமாக நம்மளோட நீடில் வந்து மேலே எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டார்க் க்ரீன் போடணும். நம்ம கீழே இருக்கும்போதே நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம அடியில் வந்து 2 த்ரெட்டு வந்து சிக்காயிரும் இல்லையா? ஸோ அதனால் த்ரெட்டை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டு இருக்க மாதிரியான ஒரு லீஃபாக இருந்தது. ஸோ அந்த ஷேப் வந்து மாறாமல் நம்ம த்ரெட்டை வந்து கொடுக்கணும். நம்ம நார்மல் லீஃப் மாதிரி அப்படியே போடாமல் இது வந்து கட்டு இருக்க மாதிரியான ஒரு லீஃபாக வந்து போட்டிருந்தேன். இதோட ஷேப் வந்து மாறாமல் நம்ம த்ரெட்டை வந்து அதே இதில் வந்து நம்ம கொடுத்துட்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக அவுட்லைன் எதுவுமே போடலை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சென்டரில் வந்து அந்த 2 லைன் வந்து அழகாக ஒரு பின்னல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சென்டர் லைனில் தெரியுதா? அது வந்து இந்த லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் வந்து கொஞ்சம் ஓவர்லேப் ஆகி ஒரு பின்னல் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். அதுதான் வந்து இந்த ஸ்டிச்சோட அழகே. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லீஃபும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டாட் வச்சுருந்தோம் இல்லையா? அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அட்டையோ இல்லதோ ஒரு திக்கான ஒரு ஷீட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 15 டைம்ஸ் போல் நம்ம நூலை வந்து சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 டைம்ஸ் வந்து நம்ம சுற்றி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ அதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜுவல்லரி மேக்கிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி போடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அதுதான் வந்து ஒரு நாள் ப்ளவுஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு எண்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நீளமாக வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி கொடுத்துக்கணும். ஸோ இப்படி கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா நம்ம அந்த பீட்குள்ளே கொடுத்து அதை வைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீளமாக ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பீடு. இதில் வந்து ஸ்மால் சைஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து உள் பக்கமாக நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டன் பண்ணி ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே கொடுத்து இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை ஏதோ ஒரு குச்சி வச்சு அதை நம்ம ஒட்டி கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஒட்டிட்டு நல்லா ட்ரையாக விட்டுறணும். இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இது மேலே வந்து டைட்டாக வைண்ட் பண்ண முடியும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பீடை சுற்றி சுற்றி நம்ம த்ரெட்டை வந்து கொடுத்துட்டே வர வேண்டியது தான். ஸோ நல்லா ஃப்ளாட்டாக அந்த பீட் மேலே நம்ம த்ரெட்டு வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, பெருவிரல், அதை வச்சு அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இன்னொரு எண்டை வந்து உள்ளே கொடுத்து சுற்றணும். ஸோ இதே மாதிரியே அந்த பீடு ஃபுல்லாக நம்ம த்ரெட்டு கவர் ஆகிற மாதிரி சுற்றி சுற்றி போட்டுக்கலாம். இதில் வந்து என்ன கலர் பீட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து சேம் கலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எந்த கலர்னாலுமே போடலாம். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம த்ரெட்டு வந்து கவர் ஆயிரும். ஸோ ஃபைனலாக வந்து அங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி டூத் பிக்ஸ் வச்சு நல்லா உள்ளே வந்து எல்லா பக்கமே வந்து நம்ம க்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு எத்தனை பீட்ஸ் தேவையோ அந்த பீட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 3 டல் கோல்டு பீட் வந்து சென்டரில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு விசிபிளாக தெரியாது. ஜஸ்ட்டு வந்து அந்த பீடோட சப்போர்ட்டுக்காக நடுவில் வந்து ஒரு பீட் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சில்க் த்ரெட் பீடையும் அதுக்கப்புறம் நம்ம பேர்ல் பீட் இருக்கு இல்லையா, நம்பர் 3 பேர்ல் பீட், அதையும் வந்து சேர்த்து கொடுத்துட்டு பேர்ல் பீடு மட்டும் மேலே எடுத்துகிட்டு நம்ம சில்க் த்ரெட் பீட்குள்ளே நீடில் கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேர்ல் பீட் வந்து அது லாக் ஆகிக்கும். அது வந்து ஃப்ளாட்டாக நிற்காமல் ஒரு மாதிரி க்ராஸாக நிற்கும். அதுக்காக தான் வந்து நம்ம சென்டரில் அந்த ஒரு டல் கோல்டு பீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி 2 பக்கம் கொடுத்துருக்கோம். அப்புறம் கீழ் பக்கமாகவும் ஒன்று கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தோம் அப்படின்னா 90 டிகிரியில் அப்படியே நிற்கும் இல்லையா, அது ஒரு மாதிரி நல்லா இல்லை. சும்மா கொஞ்சம் க்ராஸாக நின்றுதுன்னா அழகாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சென்டரில் ஒரு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுற்றி இந்த மாதிரி ஒரு 3 பீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து ஆரி நீடில் நம்பர் 13 இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம அதுக்கு வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ்க்குமே வந்து ஒரு நாட் வந்து போட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போகலாம். ஏன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் டிசைன் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒர்க் வந்து. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு அரும்பு மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 3 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸில் அந்த டிசைன் மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 3D எஃபெக்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக அந்த இடம் வந்து ஏதாவது ஃப்ளாரல் டிசைன் மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ ஃபைனலாக அது வந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மாதிரி இருந்தது. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து காட்டன் சாரீனா அதில் வந்து டிசைன் இல்லை, வெறும் செக்குடு மட்டும்தான் இருந்தது. ஸோ செக்குடு மட்டும் இருக்க ஒரு சாரீ அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளாரல் டிசைனோ இல்லை மாதிரி ஒரு கொடி டிசைனோ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிற உங்கள் ஐடியாவும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைன் பற்றின உங்களோட ஃபீட்பேக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சிரோனிஸ் டிசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.